கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. குடும்பத்திற்கான வாக்குத்தத்தங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் குடும்பத்துக்கான வாக்குத்தத்தம் பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிறதாய் இருக்கிறது. குடும்பத்துக்கான வாக்குத்தத்தங்களை நாம் எல்லா நேரத்திலும் வீட்டில் இருந்து கொண்டே இதர வேலைகளை செய்து கொண்டே நாம் அறிக்கை செய்து கொண்டிருக்கலாம். அப்போது மனதிலும் பதியும். ஜெபத்திலும் நாமே வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கலாம். நம் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், தேவ பிரசன்னம் வேண்டும், சுகம் வேண்டும். இவை எல்லாவற்றுக்கான வாக்குத்தத்தமாய் நாம் எல்லா வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணுவோமாக. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. சங்கீதம் 127 1 நாம் பார்க்கிறோம். முதலாக குடும்பத்துக்கான வாக்குத்தத்தங்களில் 1, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:30 எங்கள் குடும்பத்துக்கு உரிமையாக்கி கொள்கிறேன். ஆமேன். 2 உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122 7 இந்த வாக்குத்தத்தத்தை என் குடும்பத்துக்கு உரிமையாக்கி கொள்கிறேன். ஆமேன். 3, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சங்கீதம் 125 1 இந்த வாக்குத்தத்தமானது என் குடும்பத்துக்கு நான் உரிமையாக்கி கொள்கிறேன். 4, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91 10 இதை என் குடும்பத்துக்கு நான் வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி கொள்கிறேன். 5, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது. சங்கீதம் 144 15 எங்கள் குடும்பத்துக்கு நான் உரிமையாக்கி கொள்கிறேன். ஆமேன். 6, நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். சங்கீதம் 118 15 இந்த வாக்கு தத்தத்தை என் குடும்பத்துக்கு நான் உரிமையாக்கி கொள்கிறேன். ஆமேன். 7, நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். 2 நாளாகமம் 19 11 இந்த வாக்கு தத்தமானது எங்கள் குடும்பத்துக்கு நான் உரிமையாக்கி கொள்கிறேன். 8, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னாகமம் 24 1 இந்த வாக்குத்தத்த வசனத்தை எங்கள் குடும்பத்துக்கு உரிமையாக்கி கொள்கிறோம். 9, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். உபாகமம் 33 12 இந்த வசனத்தை எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் உரிமையாக்கி கொள்கிறோம். ஆமேன். 10, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது. சங்கீதம் 102 13 என் குடும்பத்துக்கு உரிமையாக்கி கொள்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. சங்கீதம் 129 8 இந்த வாக்குத்தத்த வசனமாவது எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் உரிமையாக்கி கொள்கிறோம். ஆமேன். ஆமேன். ஆமேன்.